டாஸ்மார்க் நிறுவனம், அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள், பாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கின்றார்கள். அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நாம படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்டோம். அன்பு சொந்தங்களே, நம்ம கடந்த 10 நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க, இன்னைக்கு எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க, எல்லாமே தெள்ள தெளிவா தெரியும். இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில, சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை, தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு. செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணத்தை ஜெனரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்துதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாராய அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மார்க்கை வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பிதான் இருக்கு. 2026 தேர்தலும் டாஸ்மார்க் நம்பிதான் இருக்கு. இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கணும். தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்க. மதுவினுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும், லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்கள் அழைக்கிறோம். பொதுமக்களை, அன்பு சொந்தங்களை, சகோதர சகோதரிகளை, பெரியோர்களை, தாய்மார்களை வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு 17ஆம் தேதி காலையில 11 மணிக்கு டாஸ்மார்க்கினுடைய தலைமை அலுவலகம் எகுமோர்ல தாளமுத்து நடராஜன் ரோட்ல இருக்கு. அதை முற்றுகை செய்யறோம்.